நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது. சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், அதேபோல் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ளே அவர் உள்ளே நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாருன்னா, கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார். கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார். அதுக்கடுத்து புதன் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, 16ஆம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய, அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த மாதம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு. அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா, இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க. புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா, பெருமாளுடைய வழிபாடு. எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே, வைணவ ஸ்தலங்கள் எல்லா ஸ்தலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒலிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான். ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ, உறுதியாக சொல்கிறேங்க, புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சது ஒரு 5 முறையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதான் சொல்கிறாங்க, சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அப்போ சனிக்கிழமை எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க. எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. போக முடியாத நபர்கள், சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம். ஓகேவா? பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ, அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ, உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் முன்னாடி உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும். அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம அடிப்படையிலையோ உங்களுடைய கர்ம அடிப்படையிலையோ பாவங்கள் செய்திருந்தால் அந்த கர்மாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது. அதனால் பெருமாளை நீங்கள் முழு மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு 2 சிறப்புகள் பார்த்துருவோம். புரட்டாசி மாதம் அமாவாசை. இது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை. எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ
உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன், நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும். அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது, என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை 6ஆம் தேதியில் வருது. நீங்கள் உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. அதே போல் வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், அநாத குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி. இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் 1 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும். புரட்டாசி பௌர்ணமி கரெக்டாக புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல நம்முடைய நின்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு ஜாதக பலன் சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடில் சந்திரன் உச்சம் பெற்ற வீடு. சந்திரன் தான் ஒரு குளுமையான கிரகம், சுக்கிரன் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ ரிஷபராசிக்காரங்க எந்த வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் பிரகாசமாக இருக்கும். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக அந்த இடம் செயல்படும் என்பது உண்மை. அப்போ இதெல்லாம் யாருக்கு நன்மை அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் போராடுற போராட்டம், படுற கஷ்டம், அவ்வளோ போராட்டங்களை அவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருட காலமாக நிறைய லாக் ஆகிட்டீங்க. அப்போ இந்த புரட்டாசி மாதம் அந்த லாக் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்கும் ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்திலிருந்து ஒரு 15ஆம் தேதி வரையும் ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த ஸ்டைல் எப்படின்னா முழுக்க எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யாருக்காகவும் உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த ஒரு உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப என்ன சொல்கிற திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்போம்ல, என் உயிர் தோழன் உயிர் தோழி அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னி பிணைஞ்சு பாசத்தை பொங்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு எக்காந்த கொண்டும் உங்களுடைய தங்க நகையை அடகு வச்சு கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுவதையோ நீங்கள் செய்ய முயற்சி எடுத்தால் மாட்டிக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்காக உங்களுடைய செயல்பாடுக்காக புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்க போகுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது என்ன சொல்லணும்னா இஷ்டப்பட்டு வேலை பார்த்த நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிறீங்க. என்ன பண்ணே தெரியல, அந்த வேலையை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, எவ்வளவோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறீங்க. ஓகேவா? அப்போ அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற தன்மையை இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் மாற்றி அமைக்க போகுது. உங்கள் வேலையில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு, உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுப்பாங்க. உங்களுடைய செயல்பாடை பார்த்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்களே இவர் கரெக்டாக இருக்கார், இவங்க கரெக்டாக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம், இவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலாம்னு சொல்லி குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே நிறைய குடும்ப பொறுப்பு சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப போராடுறேன், இதுக்கு மீறியும் குடும்ப பொறுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
உங்களை மாதிரி குடும்ப பொறுப்பை ஒரு கரெக்டாக நடத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் யாருமே கிடையாதுங்க. இதான் உண்மை. இப்போ அவங்க உங்களுக்கு அதை புரிஞ்சுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்காங்க. இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் மாற்றக்கூடிய அளவுக்கு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வேறு லெவலில் போயிடும். அதான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ வாழ்க்கை எப்படி மாறும் தெரியாதுல்ல, அதே மாதிரி தான் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் உண்டு. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு சில மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு அரசாங்க வேலை உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் தான் அரசாங்க வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதில் முதன்மையான ராசினா நம்மளுடைய ரிஷபராசி தான். ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் பணியாற்றுவதற்கான பாக்கியம் உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நம்ம ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, தனக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ள ஒரு சூழ்நிலைகள், அதேபோல் தனக்கு பிடிச்ச ஒரு அன்பான உறவுகளுடன் சேர்ந்து கொஞ்சம் அதிகமான நேரங்களை செலவிடுவதற்கான பாக்கியம் உண்டு. இப்போ எல்லாருமே அதைத்தான் எதிர்பார்க்குறோம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மகிட்ட பேசிட மாட்டாங்களா, நம்ம கணவர் நம்மளோட ஒரு உண்மையான உறவோடு இருந்துட மாட்டாரா, உண்மையான அன்போடு நம்மகிட்ட பேசிட மாட்டாரா, இதான நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. அப்போ அந்த எதிர்பார்ப்பு எப்போ நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த மாதம் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் ரிஷபராசியில் கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறவங்க, மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டும் புரிந்து கொள்வதற்கான முயற்சி எடுங்க. இந்த மாதத்தில் வருகிற 3வது சனிக்கிழமை அன்று இப்படி புரிந்து புரியாமல் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து மன அழுத்தத்துடன் இருந்து பேச முடியாமல் பேசுகிற தப்பாயிருமோ அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் வருகின்ற புரட்டாசி மாதத்தில் வருகிற 3வது சனிக்கிழமை அன்று நீங்கள் என்ன பண்ணணும், கணவன் மனைவியாக பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் 2 பேருக்குள்ள அந்யோன்யம் சொல்லுவோம், புரிதல், அப்படி கண்ணால் பார்த்தனை புரிஞ்சுக்கிறது, மனசு விட்டு பேசுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய ரியாலிட்டியை உணரக்கூடிய தன்மை எல்லாமே கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சா ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் அற்புதமாக தரப்போகிறாங்க.